கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி கொலோசையருக்கு எழுதின நிருபம், அதில் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கொலோசையர் 2:3. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இதுல ஒரு 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம், அறிவு ஆகிய பொக்கிஷங்கள் அவருக்குள் அடங்கி இருக்கிறது. யாருக்குள்ள? தேவனுக்குள்ள அடங்கி இருக்கிற ஞானமும் பொக்கிஷமும் அப்படின்னு இதுல சொல்லப்படுகிறது. இதுல பாருங்க, ஞானமும் அறிவும் தேவனால் அருளப்பட வேண்டிய காரியங்கள். ஞானம்னா என்ன? என்ன இடத்துல என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்ற ஞானம். அது அறிவுனா என்ன? அதை செயல்படுத்துவது அறிவு. யார் யார்கிட்ட என்ன சொல்லணும், யார் யார்கிட்ட என்ன பேசணும், என்ன பண்ணுவது அப்படின்னு செயல்படுத்துவது அறிவு. நம்ம பவுலடிகளார் ஒரு பட்டணத்துக்குள்ள போகும்போது, அந்தனே பட்டணத்துக்குள்ள போகும்போது, அந்த பட்டணத்தை ஊரை சுற்றி பார்க்கும்போது நிறைய தேவர்களை பார்க்குறாரு. அதில் அறியப்படாத தேவர்கள் அப்படின்னு ஆராதனை செய்கிறது ஒரு இடத்த பார்க்குறாரு. அதை பற்றி சொல்ல அந்த உடனே அவருக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைச்சோன்னு அவர் என்ன அழகாக சொல்கிறாரு பாருங்க. அறியப்படாத தேவனுக்கு பற்றி பேசி கொண்டு இருக்கிறீங்க, அந்த தேவனை பற்றி நான் சொல்ல வந்திருக்கிறேன். இதுதான் தேவ ஞானம், தேவனால் நிரப்பப்படுவது. நம்ம ஞானம் அறிவுன்னு என்ன பண்ணணும்? புக்கு. நம்ம அடுத்த வேலை பார்க்குற இடத்துல எப்படி அடுத்தவனை கீழே தள்ளிட்டு மேலே வரலாம், எடுத்தவனை எப்படி அடுத்தவனோட சொத்துக்களை அபகரிக்கலாம், எப்படி அடுத்தவனை கேள்வி பண்ணலாம், அடுத்தவனை எப்படி நம்ம டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம ஞானம். உலக ஞானம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் தேவ ஞானம் என்ன பண்ணும்னா, தேவ அறிவு என்ன பண்ணும்னா, நேற்று தினம் பார்த்தது போல ஒருவர் அன்பாயிருங்கள் ராஜரிக பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படும். அப்ப அன்பும் தேவனால்தான் எல்லாமே கொடுக்க முடியும். அப்ப இந்த ஞானமும் தேவன் தான் கொடுக்கணும், அறிவும் தேவனால் தான் கொடுக்க முடியும். அதனால தான் அறிவு ஆகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள் யாரு? தேவனுக்குள் அடங்கி இருக்கிறது. அந்த பொக்கிஷங்களை திறந்து கொடுப்பது யாரு? தேவன் தான். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் மட்டும் நிரப்ப மாட்டேனும் அப்படின்னா, அது நீங்க உடனே உலக ரீதியான காசு பணம் இது மட்டும் கிடையாது. அறிவும் ஞானமும் தான் மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய சொத்து. அப்ப இதை தேவனை கண்டடைகிறோம், அதை கண்டடைவோம் அப்படின்னா நம்ம தேவனை தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவனை தேடினோம்னா இதெல்லாமே நமக்கு கிடைக்கும். ஞானமும் அறிவும் தேவனால் அருளப்படும் சொத்து, தேவனால் கிடைக்கும் காரியங்கள். தேவ பிள்ளைகளே, தேவனை முந்தானத்து பார்த்தோம். நம்ம எவர்களை முன்குறித்தார், அவர்களை அழைத்திருக்கிறார். எதுக்கு அழைத்திருக்கிறார்? இந்த அறிவு ஞானத்தால் நிரப்பப்படுவதற்காக. அறிவு அப்படி அழைக்கப்பட்டவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். தேவ நீதியால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிறேன்னு பார்த்தோம். எதுக்காக? அந்த அறிவுனாலும் அந்த ஞானத்தாலையும் நம்ம செயல்படுவதற்காக. அது மட்டும் இல்லாம அப்படி செயல்படுவர்களை எப்படி இது பண்ணியிருக்கிறாரா? அழைத்து அவங்களை எல்லாத்தையும் நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்ப தேவ மகிமை உங்க ஞானத்தால, உங்க அறிவால வெளிப்படாது. தேவனுடைய ஞானத்தாலும் தேவனுடைய அறிவினாலும் தேவன் மகிமை உங்கள் மூலமாக வெளிப்பட போகிறது. அதை மட்டும் நம்ம வாய் திறந்து தேவன்கிட்ட கேட்போம். தேவனே, உமது ஞானத்தால் உமது அறிவாளங்களை நிரப்பும் ஆண்டவரே, மனித அறிவு மனித ஞானம் எங்களுக்கு தேவையில்லை ஆண்டவரே அப்படின்னு தேவனை நோக்கி கேட்கும்போது தேவன் நம்மளை வல்லமையாக நிரப்ப வல்லவராக இருக்கிறார். நம்ம தேவன்கிட்ட கேட்போமா, அந்த பொக்கிஷங்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே, ஞானம் அறிவாகிய பொக்கிஷம் மட்டும் எனக்கு வேணும் ஆண்டவரே நம்ம கேட்போமா? அதை கேட்கும்போது இவைகளுடன் எல்லாத்தையும் தேவன் நமக்கு தருவாரு. முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னா, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதுன்னா அவருடைய அறிவையும் அவர் ஞானத்தையும் தேடுவது. அப்ப சகல காரியங்களும் நமக்கு எக்ஸ்ட்ராவா வரும். ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம்ன்ற மாதிரி இது 2 நமக்கு கிடைச்சுன்னா இது மூலமா அநேக காரியங்கள் நமக்கு இலவசமாக தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைய தினத்தில் நம்ம ஒரு முடிவெடுப்போம். தேவனே, என்னைய உம்மது ஞானத்தால் உம்மது அறிவால் நிரப்பும் ஆண்டவரே நம்ம ஒரு முடிவெடுத்து தேவன்கிட்ட கேட்போம். தேவன் முழுமையாக அவர் பொக்கிஷ சாலைகளை திறந்து அறிவாலும் ஞானத்தாலும் தேவன் உருமும் அறிவாலும் ஞானத்தாலும் இதை கேட்டுக்கொண்டு விசுவாசிகளை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிமானசியம் அன்பின் பரலோக பிதாவே, ஞானத்தாலும் அறிவாலும் நாங்கள் நிரப்பப்படுவோம் என்று எங்களுக்கு கொடுத்த வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. உம்மது ஞானம் உம்மது அறிவு எங்கள் மூலமாக வெளிப்பட போவதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கணுமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உமதுகிட்ட தெரியணுமாப்பா. ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் உம்மிடத்தில் கேட்டு சம்பூர்ணமாக பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. ஏஸ்தாவனே, படிக்கும் பிள்ளைகளோ உமது ஞானத்தால் நிரப்பமாப்பா. அந்த பிள்ளைகள் நல்ல மார்க் எடுத்து அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை பாதையை மாற்றப்பட போவதற்கான நன்றி ஆண்டவரே. வழி நடத்துமாப்பா, ஆசீர்வதிக்குமாப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.